Hi friends, now Vardaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 571 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் பேய் படம் எதுக்காக பார்ப்போம்? நம்மளுக்கு ஒரு த்ரில் வேணும், லைட்டா அந்த ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பார்த்த உடனே திக்குன்னு இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்காக தான் நம்ம பேய் படம் பார்ப்போம். சரி, படம் பார்க்க நம்மளுக்கே இவ்வளோ பயமாக இருக்கு, பேய் படம் எடுக்கிற லொக்கேஷனில் அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும் சரி, டைரக்டர் ஆகட்டும் சரி, ஆர்டிஸ்ட் ஆகட்டும் சரி, இல்லைனா அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் சரி, அவங்களுக்கு பயமாக இருக்குமா இருக்காதா? அப்படி ஒரு பயங்கரமான பேய் படத்தோட ஒரு பாட்டாக ஒரு அங்கமாக நீங்கள் இருந்து உங்கள் பின்னாடி ஒரு அமானுஷம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு தேனியிலிருந்து திவ்யா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது கிடையாதுங்க. அவங்களுடைய சகோதரி சந்தோஷியோடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையோடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. திவ்யா அண்ட் சந்தோஷி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தேனியை சேர்ந்தவங்க தான். ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் ட்வின்ஸ். அதாவது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டைம் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெறும் ஐ திங்க் 30 செகண்ட்ஸோ இல்லை 35 செகண்ட்ஸோ தான் அவங்களுக்கு இடையே இருக்கிற நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு அச்சு அசல் ஒரே மாதிரி இருப்பாங்களாம். ஆனால் என்ன தான் ஒரே மாதிரி இருந்தாலும் நிறையா ட்வின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக தான் இருப்பாங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே அவங்களுடைய ட்வின் சிஸ்டர் ஆகட்டும் சரி, ட்வின் பிரதர் ஆகட்டும் சரி, அவங்களுக்கு வேற ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருக்கும். அதே மாதிரி தான் திவ்யா அண்ட் சந்தோஷி ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட்ஸ் இருந்ததுங்க லைஃப்பில். ஸோ திவ்யாவுக்கு வந்து நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்றது அவங்களுடைய ஆசை, சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சந்தோஷி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த படிப்பின் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. அவங்களுக்கு இந்த சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஆசை கிடையாது, ஆனால் சினிமாவில் டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்தே இருக்குங்க. ஸோ அவங்க இப்படியே வந்து அவங்களுடைய பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. கல்லூரி மேல் படிப்புக்காக அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியும் எங்கே வராங்கன்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்து திவ்யா வந்து ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. ஆனால் இந்த சந்தோஷி இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கல்லூரியில் சேர்த்து விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க கல்லூரிக்கே போகிறது கிடையாதுங்க. போகாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணி அவங்க கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ரெக்வெஸ்ட் எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இப்படியே இருந்திருக்காங்க. அந்த படம் ஃபீல்டு, அதாவது சினிமா ஃபீல்டுலேயே நிறையா பேர், நிறையா நண்பர்கள், நிறையா தோழிகளை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட்ஸின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய டைரக்டருக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சந்தோஷி போய் ஜாயின் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னா அந்த மாதிரி அந்த டிஸ்கஷன்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ டிஸ்கஷன் வைக்கிறது போது இவங்களும் வந்து ஒரு பார்ட், நம்ம வெளியே சொல்லிக்கும் போது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் கிடையாது, அவங்க வந்து அந்த ஹெல்ப்பிங்காக தான் வந்து போயிருப்பாங்க. பட் அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அதே மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய நடத்தையை பார்த்து அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து ரெகுலராக நடக்கிற விஷயம். ஸோ சந்தோஷியும் வந்து அங்கே போயிட்டாங்க, ஒரு டைரக்டருக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைரக்டர் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னா இந்த மாதிரி பேய் படம் எடுக்கிறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அந்த மாதிரி தான் ஒரு பிரபல பேய் படம் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஹீரோ இருக்காரு, ஹீரோயின் இருக்காங்க. பயங்கரமான ஒரு சீன் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய வில்லா, ஒரு அரண்மனை மாதிரி இருக்கிற ஒரு லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுமே அங்கே இருக்காங்க. அந்த டைரக்டர் டீம் கூட தான் வந்து இவங்க இருக்கணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, எல்லா டெக்னீஷியன்ஸும் மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க தாங்க. ஏன்னா அந்த டைரக்டர்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருந்திருக்காங்க. ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் அவங்க டீமில் ஒரே ஒரு டெக்னீஷியன் மட்டும், ஒரே ஒரு லைட்மேன் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாருங்க. பார்க்குறதுக்கு அவர் லைட்மேன் மாதிரியே இல்லைங்க, பார்க்குறதுக்கு
ஹீரோ மாதிரி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்துடைய ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்மேனுக்கு முன்னாடி ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ அளவுக்கு அழகாக இருந்தாராம். அந்த லைட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஷூட்டிங் நடக்குது இல்லையா, ஷூட்டிங் நடக்கிற இடத்துல எல்லாம் அழகழகான பெண்கள் எல்லாம் இருக்காங்களாம். அவங்க யாரையுமே வந்து அவர் குறுகுறுன்னு பார்க்கலையா, ஆனால் சந்தோஷியை மட்டும் குறுகுறுன்னு பார்த்துருக்காராம். ஏன் இது வந்து சொல்கிறேன் அப்படின்னா, சந்தோஷி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு மீடியோக்கரான ஒரு நல்ல ஹோம்லி ஃபேஸ் தான் அவன் எனக்கு. அது மாதிரி ரொம்ப பிரைட்டான ஸ்கின் கிடையாது, டார்க் ஸ்கின் தான். என்னெல்லாம் யாராவது பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும்ல. பேசிக்காக இந்த டார்க் ஸ்கின் பீப்புளுக்கு அந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் தான் சந்தோஷி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை குறுகுறுன்னு அவர் வந்து பார்க்குறாரு. எப்படிப்பட்ட ஒரு பர்சன், பார்க்குறதுக்கு அஜித் மாதிரி இருக்காரு, நம்மளுடைய தலை அஜித் மாதிரி. யோசிச்சுக்கோங்க அப்போ எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பாருன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவங்க ஃபஸ்ட்டு அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. நோட்டீஸ் பண்ணிவிட்டு அந்த பர்சன் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை உங்களுடைய கண் ரொம்பவும் அழகாக இருக்குது, நீங்கள் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. என்ன ப்ரோ நீங்கள், நான் போய் ஹீரோயினா ப்ரோ, பிக்கப் லைனெல்லாம் இது ஒர்க் ஆகாது ப்ரோ, என்ன போய் யாராவது ஹீரோயினாக காஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இவங்களை அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை இவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டுறாங்க. சரி ப்ரோ காமெடி பண்ணாதீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு திரும்பியும் போகிறாங்க. அடுத்த நாளும் அவர் வந்து பார்த்திங்கன்னா குறுகுறுன்னு பார்க்குறாருங்க. அதுக்கு அடுத்த நாளும் குறுகுறுன்னு பார்க்குறாரு. என்னடா இது இவர் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு, பார்க்க எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா போய் அவரை வந்து திட்டிடுறாங்க. திட்டிட்ட உடனே அவருடைய முகம் வந்து வாடிடுது. உங்களை நான் எதுவுமே தப்பாக பேசலையேங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு பார்த்தேன், அவ்வளோதான். ஏதாவது நான் தப்பாக ஏதாவது பிஹேவ் பண்ணனா இல்லை ஏதாவது தப்பாக பேசினா எதுவுமே பண்ணலையே, நான் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கேன், இங்கே படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, ஷூட்டிங் வேலையும் பார்க்குறேன், உங்களையும் சைடில் பார்த்துக்கிறேன், அவ்வளோதானே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் இது வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி டேரக்டர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்லி போகிறாங்க. அவர் என்ன வேணாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த 3 நாட்களுக்கு அந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பார்க்கவே மாட்டாருங்க, சந்தோஷியை பார்க்கவே மாட்டாரு. இவங்களுக்கு மனசெல்லாம் ஒரே அடிச்சுக்குது. என்னடா இது, இந்த பர்சன் சொன்ன மாதிரியே நம்மளை பார்க்கவே மாட்டாரு, நம்ம தான் ஏதோ அவரை பற்றி தப்பாக நினச்சிட்டோமோ, அப்படி தப்பாக நினச்சிட்டு அவர்கிட்ட வேற ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டோம், எப்படி போய் அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்படுறாங்க. அவர் சுத்தமாக திரும்பவே மாட்டாரு. இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா 3 நாள் கழிச்சு அவர்கிட்ட வந்து போய் பேசுறதுக்கு போகிறாங்க. இதை பாருங்கள் உங்கள் நேம் என்ன அப்படின்றது அப்போ தான் போய் கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்க பேர் போய் கேட்கும்போது கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்க கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு தாங்க போயிருக்காரு. இந்த ஒரு மேட்டரை பார்த்துட்டு சந்தோஷி ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது இப்படி அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்சனை பற்றி ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டிங் பிஸியில் இருக்கிறதுனால யாருமே சந்தோஷி சொல்கிற ஒரு விஷயத்தை சீரியஸாகவே எடுத்துக்கல. சரி அந்த மேட்ரு தானே நான் கேட்குறேன், பட் ஆனால் இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பிஸியாகவே இருக்காங்க. ஸோ பிஸியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மைண்ட் அப்செட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தனியாக ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து அழுகுறாங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஷோல்டரில் யாரோ கை வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. என்னடா இது யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஒரு பர்சன், அந்த ஒரு லைட் மேன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ஷோல்டரில் கை வச்சிருக்காரு. வச்சுட்டு என்ன ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கேட்ட உடனே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். என்ன இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன், பட் நீங்கள் அது ஒரு 3-4 நாள் என்னை சுத்தமாக பார்க்காமலே அந்த பக்கம் என்னை அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. நானே வந்து உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னலாம் வந்தேன், ஆனால் அப்போ கூட என்னை அவாய்ட் பண்ணிட்டு போனீங்க ஏன் அப்படின்னலாம் கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எந்த ஒரு பொண்ணையும் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது என்னுடைய கேரக்டர் கிடையாது, நான் வந்து எந்த ஒரு தவறான இன்டென்ஷனில் வந்து உங்கள் கூட பழகிறதுக்காக வரலை அப்படின்றதெல்லாம் அவர் வந்து பேசுகிறாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் க்ளோஸாக 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து சந்தோஷியை பார்க்குறாங்க. ஆனால் சந்தோஷிக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நான் ஏதோ பைத்தியம் மாதிரியே எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு பர்சன் கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம 2 பேரும் பேசுகிறத வந்து கலாய்க்கிறதுக்காக பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் சந்தோஷியுடைய மனசில் என்னென்னா, கலாய்க்கிறதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட யாராவது வந்து கேட்கணும்ல, என்ன அந்த பையன்கிட்டே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கணும்ல, இந்த மாதிரி எதுவுமே கேட்கலையே அப்படின்ற ஒரு டவுட்டு அவங்களுடைய மனசில் வருதுங்க. அதே டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லட்டு வந்து சந்தோஷிக்கு ரொம்ப ஃபேவரட் ஸ்வீட்டான். லட்டு எடுத்து கொடுக்குறான்.
கொடுத்துட்டு இது சாப்பிடுமா அப்படின்னு வந்து சொல்கிறான். ஐயோ லட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை பார்த்த உடனே ஈன்னு பல்லு இழிச்சின்னு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லட்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுனே இருக்காங்க. செம்ம டேஸ்ட்டு. அப்படியே வந்து ஒரு லட்டு சாப்பிட்றாங்க, 2 லட்டு சாப்பிட்றாங்க, 3 லட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பா ஃபுல் ஆகிடுச்சு எனக்கு வேணாம் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்து அவங்களுடைய பேக்கில் வச்சுக்கிறாங்க. பேக்கில் வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த லைட்மேன் இல்லை, எங்கேயோ போயிட்டார் போல இருக்குது. சரி இவங்களும் திரும்பி பார்த்து யோசிக்கிறாங்க, சரி எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பாரு, நம்ம போயிட்டு நம்மளுடைய வேலையை பார்ப்போம், இல்லைனா டேரக்டர் வேறு நம்மளை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க கூட வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு பொண்ணு வந்துருக்குமா. அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அப்போ தான் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த லைட்மேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கேரிங்காக வந்து பார்த்துக்கிறாரு அப்படின்னலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், கிட்டத்தட்ட 3-4 நாளாக உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன் அங்கங்கே தனியாகவே நின்று பேசிக்கிட்டு இருக்க, யார்கிட்டயோ பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏய் என்ன நீ சொல்கிற, நான் எங்கே தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த லைட்மேன் கூட தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன், பார்க்கலையா நீ? எந்த லைட்மேனு? ஏய் அவரோட தலை அஜித் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கிறப்பல பாரு, என்னை பார்த்து நான் ஸ்மார்ட்டாக இருக்கிறேன்லாம் வேறு சொல்கிறாரு, நான் படத்தில் ஹீரோயினாக நடிகலான்லாம் வேறு சொல்கிறாரு, அப்படி இப்படின்லாம். ஏய் என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அவனுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன நீ சொல்கிற, யார் அந்த லைட்மேனு? சரிவா லைட்மேன் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும்ல, அவங்கக்கிட்ட வந்து போயிட்டு பார்க்கலாம், அங்கே இருக்காங்களா, அவருடைய பேர் என்ன அப்படின்னா அவருடைய பேர் சந்தோஷ் அப்படின்னு. சரி நம்ம போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அந்த சீனியர் லைட்மேன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு இவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி ஆனால் சந்தோஷ் எங்கண்ணா இருக்காரு அப்படின்னு. சந்தோஷா? யாருமா, நம்ம டீமில் சந்தோஷ்னு யாருமே இல்லையேம்மா அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ இவங்களுக்கு அடிவயிறெல்லாம் கலக்குது. என்னன்னா நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு 4 நாளாக ஒருத்தர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அவர் வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாரு, நான் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்தாருனா இங்கே பாருங்கண்ணா அப்படின்ட்டு பேக்கை ஓப்பன் பண்ணி ஸ்வீட் டப்பாவை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா வெறும் டப்பா தாங்க இருக்குது, உள்ள லட்டு எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஏதோ ஒன்று நடக்குதுன்னா, நான் உண்மையிலே நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா இல்லை நான் நம்புங்கண்ணா அப்படின்னா எல்லாருமே அந்த இடத்துல வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம கலாய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, நான் பைத்தியம் பிடிச்சிருச்சா, உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் வீட்டுக்கு போ, தேனிக்கு போயிட்டு கொஞ்ச நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த அரசல் புரசலாக பேசின விஷயம் யார் காதில் போகுதுன்னா டைரக்டர் காதில் போகுது. அவருக்கு ஆல்ரெடி செம்ம டென்ஷன். ஏன்னா படம் வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு டென்ஷனில் அவர் இருக்காருங்க. அந்த டென்ஷனில் பிடிச்சி சந்தோஷியை கத்திடுறாரு. செம்ம திட்டிட்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு அனுப்பி விட்டுறாரு. இவங்களும் தேனிக்கு வந்துடுறாங்க. அந்த ஷூட்டிங்கோடைய பாதியிலேயே தேனிக்கு வந்துடுறாங்க. வந்துகிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வேற மாதிரி கனவுகள் வருது. அதாவது இவங்க தனியாக ஒரு இடத்துல ஒரு காட்டில் தனியாக மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், இவங்களை ஃபிசிக்கலி யாரோ ஹார்ம் பண்ணுற மாதிரி, யாரோ வந்து அவங்கள கத்தியில் குத்துற மாதிரியும், இவங்களுக்கு ரத்த காயமெல்லாம் ஏற்படுற மாதிரியும், இந்த மாதிரி தாட்ஸே இவங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லி அவங்க கண்ட்ரோல் பண்ணா இவங்களுடைய கண்களுக்கு முன்னாடி அந்த சந்தோஷ் அப்படின்ற அந்த ஒரு பர்சன் இருக்கான் இல்லையா, அந்த பர்சனுடைய ஃபேஸ் வந்து முன்னாடி நிற்குது. ஆனால் இந்த வாட்டி அவங்களுக்கு எப்படி அந்த ஃபேஸ் வந்து தெரியுதுன்னா, அவ்வளோ அழகான ஃபேஸாக தெரியல, ஒரு மாதிரி கொடூரமாக அந்த ஃபேஸ் வந்து ஒருத்தங்க மேலே ஆக்ரோஷமாக கோவப்பட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து தெரியுதுங்க. இவங்களால இவங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவங்க யோசிக்கிறாங்க, நம்ம யோசிக்கிறது தப்பு அப்படின்றதெல்லாம் தெரியுது இவங்களுக்கு. ஆனால் தெரிஞ்சாலுமே இவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வேற ஒரு ரேஞ்சில் வந்து இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, இதை எப்படியாவது நம்மளுடைய தங்கை திவ்யா கிட்ட வந்து போய் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போன உடனே திவ்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க. திவ்யா ஆல்ரெடி வந்து காலேஜ் லீவுக்கு வந்து போயிட்டாங்க, அவங்க ஊரில் தான் இருக்காங்க. ஸோ திவ்யா கிட்ட போயிட்டு இந்த ஒரு மேட்டரை வந்து சொல்கிறாங்க. ஏய் இல்லை நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க, திவ்யாவும் அப்படி தான் சொல்கிறாங்க, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன், ஸ்ட்ரெஸ் வந்து உன்னுடைய தலைக்கு ஏறிடுச்சு, நீ என்னென்னமோ இமேஜின் பண்ணிக்கிற, நீ ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கும் தூங்கி, உன்னுடைய கண்ணை சுற்றி பாரு எவ்வளோ பெரிய கருவிலையெல்லாம் வந்துச்சு. அவங்க வந்து கருப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் கலையாக இருப்பாங்களாம். உன்னுடைய ஃபேஸே ஏதோ இருளோன்னு பேய் அடைஞ்ச மாதிரி இருக்குது, நீ நல்லா தானே இருப்ப, ஏன் இப்படி இருக்க, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ வந்து சிக்காக இருக்கிற அப்படின்றது தெரியுது, நீ கம்முன்னு படு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க வைக்கிறாங்க. இவங்களும் படுத்துடுறாங்க. படுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இவங்களால தூங்கவே முடியலைங்க. இவங்களை யாரோ போட்டு அமுக்கிற மாதிரியும், இவங்களை அப்படியே தரன்னு காலை பிடிச்சி இழுத்து சுடுகாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சமாதியை நோண்டி அந்த சமாதியில் இவங்களை போட்டு புதைக்கிற மாதிரியும், உயிரோட புதைக்கிற மாதிரியும், இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் அடிக்கடி இவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. லிட்ரலி
லிட்ரலி இவங்களால தூங்கவும் முடியல, சிரிக்கவும் முடியல, யாருக்கிட்டையும் பேசவும் முடியல. சரி சாப்பிடலாம், நம்ம ரொம்ப வீக் ஆகிட்டோம், இவங்களுக்கே தெரியுது எழுந்து கூட நடக்க முடியாத அளவுக்கு வீக்காக இருக்கும், நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறாங்க. அப்படியே வாந்தி வருது. இவங்களால சாப்பிடவும் முடியல, பேசவும் முடியல, நடக்கவும் முடியல, எந்த ஒரு செயலுமே இவங்களால செய்ய முடியலங்க. அவ்வளோ அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஐயோ ஆண்டவா, எனக்கு என்னடா இப்படிப்பட்ட சோதனை, இந்த மாதிரி ஒரு சோதனை எனக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் நைட்டு அப்படிதான் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க வீட்டில். சந்தோஷிக்கு ஒரு குரல் வந்து கேட்குதுங்க. யாருடைய குரல் அப்படின்னு கேட்டால், அந்த சந்தோஷ் அப்படின்ற ஒரு பர்சன் இல்லையா, அது பர்சன் கிடையாது, ஒரு ஆன்மா. இது வந்து இவங்களுக்கு தெரியல. சந்தோஷ் அப்படின்ற அந்த ஆன்மாவுடைய குரல் வந்து கேட்குதுங்க. சந்தோஷி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த குரலை கேட்ட உடனே இவங்க வந்து அப்படியே எழுந்து முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்து, ஏய் சந்தோஷ், எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தான் இருக்கேன், எழுந்து வா அப்படின்னு வந்து அந்த ஒரு குரல் சொல்லுது. அந்த குரல் எந்த டைரெக்ஷன்லேருந்து வருதோ அந்த டைரெக்ஷனை நோக்கி இவங்க நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. மெதுமெதுவாக நடந்து போகிறாங்க. ஒரு ரிமோட் பிளேஸுக்கு வந்து போகிறாங்க. தேனியில் நிறையா ரிமோட் பிளேசஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ரிமோட் பிளேஸுக்கு போகிறாங்க. ஒரு பிடித்தமான ஒரு இடம் இவங்களுக்கு இருக்கான். அந்த மரத்துக்கு கீழே தான் உட்காந்து எப்பயுமே இவங்களும் இவங்களுடைய தங்கச்சி திவ்யாவும் விளையாடிக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இவங்க கையில் கத்தி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கே தெரியல. இவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய கையை ஒன்று ஒன்றா கீரல் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிக்கனில் வந்து கீரல் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கை கால் எல்லாத்துலேயுமே வந்து கீரல் போட ஆரம்பிக்கிறாங்க. பிளட் வந்து போய்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு வலியே ஃபீல் பண்ணலையாம். அப்புறம் திடீர்னு வீட்டில் என்ன ஆகுதுன்னா, திவ்யா பக்கத்தில் தானே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி கையை தூக்கி திவ்யா போட்டிருக்காங்க. பார்த்தா சந்தோஷியை காணோம். ஐயோ எங்கே போயிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, காணோம். உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா அப்பா பாட்டி எல்லாரும் எழுப்பிடுறாங்க. இன்ஃபேக்ட் பாட்டிக்கு வந்து சந்தோஷினா ரொம்ப பிரியமா, பாட்டியும் வந்து எழுப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த அடிச்சு பிடிச்சி தேடி அங்கே எங்கே சுற்றுறாங்க. எங்கேயுமே வந்து அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் திவ்யாவுக்கு தெரியும்ல, அவங்களுடைய ஃபேவரட் பிளேஸ்னால் அந்த மரத்துக்கு கீழே. ஸோ திவ்யா சொல்கிறாங்க, ஒருவேளை அந்த மரத்துக்கு கீழே இருப்பாளோன்ற எனக்கு டவுட்டாக இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். ஏமா மரத்துக்கு கீழே ஏமா போயிருக்க போகிறா, இந்த டைமில் அது வந்து போகிறது சேஃபே கிடையாது, அது ரொம்ப இருட்டாக இருக்கும், அந்த இடத்துல வெளிச்சமும் இருக்காது, ஏன் இந்த டைமில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குடும்பமாக கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ரத்த வெள்ளத்தில் அவங்களுடைய உடம்புல இருக்கிற எல்லா பகுதியிலிருந்து ரத்தம் போய்கிட்டே இருக்குது. அவங்களுடைய கையில் கத்தி இருக்குது. அப்படியே மயக்கமான நிலையில் அவங்க வந்து படுத்திருக்காங்க. ரொம்பவும் சீரியஸான கண்டிஷனில் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் யாருக்கு ரொம்பவும் பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு ஆப்வியஸ்லி பாதிப்பு, திவ்யாவுக்கும் ரொம்ப பாதிப்பு தான். ஆனால் அது ரொம்ப பாதிப்பு யாருக்கு கொடுத்ததுன்னா, அவங்களுடைய பாட்டிக்கு தான் ரொம்ப பெரிய பாதிப்பு கொடுத்ததுங்க. பாட்டி இதை பார்த்து அவங்களுடைய பேத்தி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்றதை பார்த்து அவங்க வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷி அவங்க பாட்டியை பார்த்து அழுகிறாங்க. அவங்களுடைய கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் இப்படி வலியுதுங்க. வலிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க ரொம்பவும் வீக்காக இருக்காங்க, படுத்துட்டு தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் பெட்டில். பட்டுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பாட்டியை உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, பாட்டிக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி சந்தோஷி இப்படி எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயப்பட ஆரம்பித்து இப்படின்னு கையை காட்டுறாங்க. அவங்களால பேச முடியல, ஏன்னா அவ்வளோ வீக்காக இருக்காங்க, பேச முடியல. கையை மட்டும் காட்டுறாங்க. பாட்டியும் என்னம்மா தங்கம் என்னம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. கண்ணிலேருந்து அப்படியே தண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே கையை காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஆனால் பாட்டிக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இதில் தப்பாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. சரி நம்ம கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்ச கயிறு எடுத்துகிட்டு வந்து இவ கையில் கட்டி விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலுக்கு வெளியே கிளம்பி போயிருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க, சந்தோஷி போகாதன்ற மாதிரிலாம் கையெல்லாம் காட்டுறாங்க. இருமா நான் வந்துடுறேம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போனவங்க அடுத்த அரை மணி நேரத்தில் என்னாச்சுன்னு தெரில, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க. எங்கே ஓடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இவங்க வந்து ஒரு மரத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால, மரத்துக்கு கீழே மயக்கம் போட்டு கிடந்தாங்க. அந்த மரத்துக்கு இடத்துல போயிருக்காங்க. அந்த மரத்துக்கு கீழே, அந்த மரத்து அடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷியோடைய பாட்டி பயங்கரமாக காயப்பட்டு கை காலெல்லாம் வந்து உடைக்கப்பட்ட நிலையில், அதாவது அவங்களுடைய எலும்பெல்லாம் முறிக்கப்பட்ட நிலையில் அந்த இடத்துல படுத்து கிடக்குறாங்க. ரொம்பவும் சீரியஸான நிலைமையில் படுத்து கிடக்குறாங்க. அவங்கள எடுத்து வந்து சந்தோஷிக்கு பக்கத்து பெட்டிலே வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்த உடனே சந்தோஷி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுகிறாங்க. அதே டைமில் சந்தோஷம் அவங்க பாட்டியும் தனியாக அந்த இவங்க ஒரு பெட்டில் இருக்காங்க, இவங்க ஒரு பெட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பாட்டி முடியாமல் படுத்துக்கிட்டு இருந்த அவங்களுடைய 70 வயசுள்ள பாட்டி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எழுந்து இப்படி உட்காடுறாங்க. உட்காந்து சந்தோஷியை பார்த்து, நான் யாருன்னு தெரியலையா,
லட்டு கொடுத்தேன்ல, லட்டு சாப்பிட்டியா, நல்லா இருந்துச்சா, அதுதான் எல்லா வேலையும் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கீழே விழுகுறாங்க. ஐயோ பாட்டி 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 அப்படின்னு இவங்க கத்துறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு வாய்ஸ் வருது. இவங்களோட வாய்ஸை கேட்ட உடனே வெளியே நைட்டில் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு அட்டெண்டர் வெளியே இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பதறி அடித்து உள்ளே வந்து பார்த்தா அவங்க பாட்டி பெட்லேருந்து கீழே விழுந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் நர்சஸ் எல்லாமே ஓடி வந்து அவங்க பாட்டியை தூக்குறாங்க. தூக்கணுன்னே சொல்கிறாங்க, உங்களுடைய பாட்டியோடைய உயிர் பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க அவங்க உயிரில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக. அதாவது ஃபைனலாக ட்ரை பண்ணுவாங்களே டாக்டர்ஸு, அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே வந்து பயன்படலை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. ஆனால் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன தரமா பண்ணியிருக்காங்க, அவங்க கையை வந்து ஒரு தாயத்தை வச்சுருக்காங்க. அந்த தாயத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிருக்காங்க. கரெக்டாக அவங்க பெட்டில் இருந்து கீழே விழுந்தாங்க இல்லையா, கீழே விழுகும்போது சந்தோஷியுடைய கையை பிடிச்சிட்டு தான் விழுந்திருக்காங்க. பிடிச்சிட்டு விழும்போது சந்தோஷியுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாயத்து இருக்குங்க. அந்த தாயத்தை பார்த்த உடனே சந்தோஷிக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த தாயத்தை வந்து ஏதோ ஒன்று பவர்ஃபுல்லான ஒரு தாயத்தை போல இருக்குது, இதை நம்ம கையில் கட்டிப்போம் அப்படின்னு சொல்லி கையில் வந்து கட்டுறாங்க. அது கையில் கட்டின உடனே இவங்களுடைய உடம்புல எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய உடம்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ வெயிட்டை வந்து தூக்கி தனியாக வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்பவும் லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு தலை வந்து பயங்கரமாக வலிச்சுக்கிட்டே இருந்ததான், ஒரு மாதிரி சுத்தமாக ஒன்றும் முடியல, எனி டைம் வாமிட்டிங் சென்சேஷன் வந்துக்கிட்டே இருந்ததான். எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டு தலை வந்து கம்ப்ளீட் கிளியர் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கிட்டையும் சிரித்து திரும்பியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பசிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இத்தனை நாள் கிட்டத்தட்ட 20-25 நாள் ஆகிடுச்சு, இவங்க ஒழுங்காக சாப்பிடவே இல்லை, கஞ்சி தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. அவங்க பாட்டி செத்து போன ஒரு சோகம். ஆனால் அந்த சோகத்தையும் தாண்டி இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்த அந்த ஒரு ஆத்மா நம்மளை விட்டு போயிடுச்சோ அப்படின்னு வந்து இவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாட்டியோடைய காரியெல்லாம் முடியும் இல்லையா, காரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லா மேட்டரையும் வந்து திவ்யா கிட்ட சொல்லியிருக்காங்க. திவ்யாவுமே இது எல்லாமே எடுத்து போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து கேட்டிருக்காங்க, நீ ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம்மா, அந்த லட்டு கொடுத்தாரு, லட்டு தான் சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, அது வந்து ஒரு பர்சனே கிடையாது, மெயினாக வந்து அது ஆன்மாவா ஜின்னா என்னன்னு தெரியல. ஆனால் யாராவது ஒருத்தங்க ஸ்வீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, பொதுவாக இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க இவங்கெல்லாமே வந்து ஸ்வீட்டில் தான் வந்து பிளாக் மேஜிக்கெல்லாம் பண்ணி வச்சு கொடுப்பாங்களாம். ஆனால் இது வந்து ஒரு ஆன்மாவே கொடுத்துருக்கா இல்லை ஜின்னு கொடுத்துருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியல. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் உண்டாயிருக்கு. அதுக்கு ஒரு உயிர் பலி வந்து தேவைப்பட்டது. உன்னை தான் அது வந்து செலக்ட் பண்ணியிருக்கு, ஏதோ ஒரு ரீசனுக்காக உன்னை வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் நீ இங்கே வந்துட்டதுக்கப்புறம் உங்கள் பாட்டி உன் மேலே அளவு கடந்த பாசம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் பாட்டி வந்து தன்னுடைய உயிரை எடுத்துக்கோ, தன்னுடைய பேத்தியுடைய உயிரை விட்டுடு அப்படின்றதுக்காக அந்த ஜின்னுக்கிட்ட போராடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போராடி அவங்களுடைய உயிரை உன்னுடைய உயிருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே சந்தோஷினால் அவங்களுடைய அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க பாட்டி எவ்வளவோ பாசமாக இவங்க கிட்ட பேச வந்தாங்க கூட, இவங்க வந்து பாசமாக பேசாமல் நிறையா வாட்டி நான் பிஸியாக இருக்கேன் பாட்டி, நான் அப்புறம் வரேன் அப்படின்னுலாம் அவாய்ட் பண்ணுவாங்களாம். இப்போது அவங்க ஒரு செகண்டும் ஆசைப்படுறது என்னென்னா, தன்னுடைய பாட்டி திரும்பவும் நம்மளுடைய லைஃப்பில் வந்துடக்கூடாதா அப்படின்றது ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நிறையா தடவை நம்ம வாழ்க்கையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அந்த கேரிங்காக இருக்கிற பர்சனை வந்து நம்ம ரொம்ப லைட்டாக எடுத்துப்போம். அவங்க தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி லைட்டாக எடுத்துகிட்டு நம்மளுடைய வேலையிலே பிஸியாக இருப்போம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், அந்த ஒரு பர்சன் இல்லாமல் போகும்போது தான் அந்த பர்சனுடைய உண்மையான வேல்யூ என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காக எனக்கு இருக்குங்க. யாராவது நம்மக்கிட்ட ரொம்ப கேரிங்காக இருக்காங்களா, நம்மளுடைய கஷ்டத்தை வந்து அவங்களுடைய கஷ்டமாக நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு பர்சனை தயவு செய்து உங்களுடைய லைஃப்பில் மிஸ் பண்ணிடாதீங்க. இது என்னுடைய லேர்னிங். உங்களுடைய லேர்னிங் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.